அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு குவிக்கா நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாம, அதே சமயம் நம்ம தனியாக சாஸ், மசாலா, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். கடையிலே வந்துட்டு நூடுல்ஸ் மசாலான்னு ஒன்று விற்கிறாங்க. அதை நான் வந்து நியூவாக வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் அந்த நூடுல்ஸ் மசாலா வாங்கி இந்த நூடுல்ஸ் ரெசிபியை வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த பேன் ஃபுல்லாகவே இந்த எண்ணெயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு நறுக்கியும் சேர்த்துக்கலாம். அதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது இல்லையா, அந்த ஆனியன் அதை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வந்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், குடமிளகா எந்த கலரில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு ஹாஃப் அதில் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம கடாயில் சேர்த்துடலாம். காய்கறி சேர்த்தக்கப்புறமா கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கிண்டிக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா போதும். இப்போது ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கியிருக்கும். வதங்கியும் வதங்காத மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் இப்போது நூடுல்ஸ் மசாலா சேர்க்க போகிறேன். சிங்ஸ் சீக்ரெட் நூடுல்ஸ், ஹக்கா நூடுல்ஸ் மசாலான்னு வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கி இந்த மசாலா வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மசாலா ஒரு பேக்கெட் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா போதும். நல்லா காய்கறியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 சொட்டு தண்ணி அப்படி லேசாக தெளித்து விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த காய்கறி அந்த மசாலாவோட நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது நம்ம நூடுல்ஸை சேர்த்துடலாம். நீங்கள் எந்த நூடுல்ஸ் வாங்குறீங்களோ அதுக்கு பேக் சைடே நூடுல்ஸ் வந்துட்டு குக் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போட்டிருப்பாங்க. அதுபடி நீங்கள் வந்துட்டு நூடுல்ஸ் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நூடுல்ஸை வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா நார்மல் வாட்டரில் ஒரு வாஷ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்துட்டு நல்லா சேர்த்துட்டு கையில் இந்த மாதிரி உதிர்த்து விடுங்க. இந்த ஸ்டெப் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு நார்மல் வாட்டரில் ஒரு வாஷ் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு நூடுல்ஸ் கிடைக்கும். இப்போது நம்ம வேணுங்கிற அளவுக்கு நூடுல்ஸை வந்துட்டு இந்த காய்கறியோடு சேர்த்துட்டு 2 ஃபோர்க் வச்சுட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம சப்பாத்தி, அப்பளம்லாம் சுட்டு எடுப்போம் இல்லையா, அந்த பொடி அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். நமக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். நம்ம கரண்டியை போட்டு ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நூடுல்ஸ்லாம் உடஞ்சி போய் ஒரு மாதிரி கொலன்னு ஒரு மாதிரி ஆகிடும். நல்லா மேலோட்டமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன் வந்து சேர்க்குறேன். இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு எக் நூடுல்ஸ் வேணும்னா தனியாக வந்துட்டு முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணி நீங்கள் இந்த நூடுல்ஸில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.